தினம் ஒரு குறளை படிப்போம். குறள் 7. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த பாட்டுக்கு விளக்கம் பொருள் என்ன அப்படின்னா, தனக்கு உவமை என யாரையும் சொல்ல இயலாத அளவுக்கு உயர்ந்தவன் யார்? கடவுள் இல்லைங்களா? அளவுக்கு உயர்ந்தவன் யாரோ அவனை வணங்கி அவனை பின்பற்றி அவன் வழியில் நடந்தால்தான் நம் மனக்கவலைகள் தீரும். அதாவது தனக்கு உவமை என யாரையும் சொல்ல இயலாத அளவுக்கு உயர்ந்தவன் யார்? நமக்கு இணையே கிடையாது. கடவுள் யாருக்கும் இணையே கிடையாது. புரியுதுங்களா? ஈடு அற்றவன் யாருக்கும். ஸோ கடவுள் தனக்கு உவமை என யாரையும் சொல்ல இயலாத அளவுக்கு உயர்ந்தவன் யாரோ அவனை வணங்கி, கடவுளை வணங்கி அவனை பின்பற்றி அவர் வழியில் நடந்தால்தான் நம் மனக்கவலைகள் தீரும். நம்ம கவலைகள் எல்லாம் மனிதர்கிட்ட சொல்ல முடியலனாலும் கடவுளிடம் நாம் கூறலாம் இல்லைங்களா? மனக்கவலைகள் தீரும். அதுதான் இந்த பாட்டோடைய அர்த்தம். ஓகே, தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.